பலவேசம் பேப்பர் ஒன்று செல்ல கையில் கொடுத்துறீங்க வேணுமா? இந்த இதில் வச்சுறாங்கண்ணா வச்சுலாம்ல? ஓகேவா? எதுவும் விசேஷம் இருக்கா? என்ன எதுக்கு ப்ரெஸ் மீட் எதுக்கு கூப்பிட்டீங்க? ப்ரெஸ் மீட் எதுக்கு கூப்பிட்டீங்க? மத்திய அரசு தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் நிற்கிற இந்த விமான நிலையம் 350 கோடி ரூபா, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் 650 கோடி ரூபா, 11 வந்தே பாரத் ரயில்கள், இதுக்கு முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் 11 மருத்துவக் கல்லூரிகள். ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியில் போய் நான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இபிஎஸ் அவர்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க 4 வருஷம், அந்த 5 வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது. ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோரிக்கை வச்சுருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்றைக்கி மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க. நரேந்திர மோடியோட வீடு, மத்திய அரசுடைய பங்கு 60% இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? சொத்து வரியை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. சொத்து வரியை 300% கூட்டியிருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மின் கட்டண உயர்வை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 300% மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு அனைத்தையும் கூட்டிட்டு எதுவுமே தரல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் போடுறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தனியாக பட்ஜெட் போடுறீங்களா? பட்ஜெட் போடும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க. அதன் பிறகு அந்த பட்ஜெட்டுடைய உள்ள உள் அமைப்புகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, எந்தெந்த மாவட்டத்திற்கு. உதாரணம், ஒரு மருத்துவக் கல்லூரி 10 மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அது இந்தந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அலாட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கடந்த ஆண்டை விட 10% அதிகமாக 12,20,000 கோடி ரூபாய் இன்றைக்கி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த பட்ஜெட்டை விட இன்றைக்கி 10% கூட. அது மட்டும் உலக அளவில் இவ்வளவு பணம் இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியையும் வளத்தையும் இன்றைக்கி எடுத்துக்காட்டுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே நமது மதிப்புக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அற்புதமான முறையில் தந்திருக்கிறார். ஆதிச்சநல்லூரிலேயே நமக்கு ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தி தரப்படும் என்று இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க. கனிம வளங்களை பொறுத்தவரை இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு கனிம வளங்களை கண்டறிந்து அதை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவத்துறைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அதிலிருந்து பிரித்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோன்னு இனி நிதி ஒதுக்குவாங்க. அதிலும் ஆயுர்வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறாங்க. மகளிர்களுக்கு மாவட்டந்தோறும் மகளிர்களுக்காக விடுதிகள் கட்டி தருவோம்னு சொல்லுவாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக விடுதிகள் கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. செமி கண்டக்டரை பொறுத்த மட்டும் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி செமி கண்டக்டர் தான் இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய தரத்தை இன்றைக்கி உயர்த்தி சொல்லக்கூடிய செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபா ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. ஆனால் அதை இனிமேல் தான் பிரித்து எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு என்று சொல்லுவார்கள். இதுதான் ஒரு பட்ஜெட். எடுத்த உடனே பட்ஜெட்டை போய் படித்து பார்க்காமல், அந்த பட்ஜெட் உள்ளே என்ன இருக்குது ஆராய்ந்து பார்க்காமல், அவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. இவ்வளவு தூரம் இன்றைக்கி பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைத்து மக்களுக்கும் எல்லாம் இளைஞர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு
இளைஞர்கள் சமுதாயம் முன்னேறுவதற்காக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கூட தெரியாமல் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுமே தரலன்னா நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்க வேண்டியதானே? உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வந்தீங்க? ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டியதானே? உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது எத்தனை ரயில்வே கொண்டு வந்தீங்க? கேட்க வேண்டியதுதானே? இப்பொழுது சென்னையிலிருந்து ஹைதராபாத் பெங்களூர் இன்றைக்கி துரித ரயில், வந்தே பாரத் ரயில், ஆக ஸ்பீடு இந்தியாவிலே அதிவேக ரயில் இன்றைக்கி சென்னையிலிருந்து இயக்க போகிறாங்க. நீங்கள் கேட்டால் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்காமலே கொடுத்திருக்கிறார்களே. ஆக ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை படித்து பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து என்டிஏ குற்றச்சாட்டு அதிமுக கூட இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து என்டிஏ கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி இப்போ விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதான் என்டிஏ விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டு கழகம் எல்லாமே இன்றைக்கி என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை படுகொலியில் தள்ளக்கூடிய முயற்சியில் பாஜகவும் அதிமுகவும் நினைக்குதுன்னு சொல்லி முதல்வர் வந்து தொண்டர்களுக்கு மடலில் தெரிவித்தார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போலுக்கு. இந்த 5 வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது யார்? இந்த 5 வருஷம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். நாங்கள் படுகொலியை எப்படி தள்ள முடியும்? இவர் தானே முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு இவர் கையில் இருக்குது. ஆனால் கஞ்சா விற்பனை கிராமத்துக்கு கிராமம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு? மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்கு. லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை? 32. இங்கே நம்ம ஊரில் ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத் மரணத்திற்கு எவ்வளோ கொய்யோன்னு குதிச்சாங்க. இன்றைக்கி 32 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியுதா? இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க 26 பேர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்கள் 26 பேர். அண்ணாநகர் ஞானசேகர், பிறகு ஆரணி தெய்வ செயல், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எல்லாமே திமுகவை சேர்ந்தவர். இவர் யார் படுகொலை தள்ளணும்? நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்கள் தானே எல்லாமே பார்க்கணும். அதிமுக வந்து பாஜகவோட கிளையா செயல்படுது அப்படிங்கிற 1999 இவங்க வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ திமுக அதனுடைய கிளையா செயல்பட்டுதா? வேற